திரு வில்சன், திமுக பாஜக அப்படின்னு அந்த களம் கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா அதிமுக புரிந்து கொண்டிருக்கிறதா? அதிமுக நல்லா புரிஞ்சிருக்குது. ஏன்னா இது மக்கள் மத்தியில் எடுபடாது. நடைபெறப்போவது சட்டமன்ற தேர்தல். 2019 இதே தான் சொன்னாங்க, ஜெயிச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஜெயிச்சாங்க. 21 சொன்னாங்க. 53.5 30% 23% வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. அடுத்தது 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதுலேயும் இதே பூச்சாண்டியை தான் சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 47% இவர்கள் தனித்தனியாக நின்றார்கள். நீங்கள் மறுபடியும் 20% வித்தியாசம் சொல்லிக்கலாம். ஆனால் நடுவில் இதே 2021 இதே பூச்சாண்டியை காட்டி தானே நின்றாங்க. எப்படி அதிமுக வாங்கின 30% 2019 எப்படி 40 கன்வெர்ட் ஆச்சு? 53% இதே திமுக கூட்டணி இதே பிஜேபியை காமிச்சு வாங்கின ஓட்டு 2019 எப்படி 45% குறைஞ்சிச்சு? 8% குறைஞ்சிது. எப்படி தனித்தனியாக 37% திமுக வாங்கினது, 33% அதிமுக வாங்கினது, வெறும் 3% கூட்டணி வித்தியாசம் 5%, 75 இடத்துல திமுக தோல்வி. ஆட்சி மீதான அதிருப்தினால குறையக்கூடிய சதவீதமும் எந்த ஆட்சி மேல அதிருப்தி? அதிமுக மேல ஆட்சி அதிருப்தி. நான் சொல்றது 21க்கு அப்புறம் நீங்க சொல்ற கணக்கு தான் கேக்குறேன். அதிமுக மேல 10 வருட அதிருப்தி. அதிருப்தியில 10% உயர்ந்துருச்சு அதிமுக கூட்டணிக்கு. தேமுதிகவும் உள்ள இல்ல, தேமுதிக மைனஸ் தேமுதிக 10% உயர்ந்துருச்சு. அதனால சட்டமன்ற தேர்தலில் நீங்க அமித்ஷா எங்கேயோ பேசினதை நீங்க இங்க கொண்டு வந்து காமிச்சீங்கன்னா அதே திமுகவை நான் ஆட்சியை விட்டு அகற்றுவேன்னு நாம் தமிழர் சீமான் சொல்றாரு. 8% வாங்கினவர் அதே விஜய் சொல்றாரு. ஆனா அமித்ஷா பேசினதை நீங்க கொண்டு வந்து இங்க காமிச்சிருக்கீங்கன்னா அப்போ அது சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு என்ன நேர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். நீங்க திமுக மீதான அதிருப்தி, திமுக அரசு மீதான அதிருப்திங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் எல்லாருக்குமே குறையும், எல்லா கட்சிக்கும் குறையும். அந்த அடிப்படையில் குறையக்கூடிய சதவீதமும் பாஜகவோடு கூட்டணி வச்சதுனால இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு குறையக்கூடிய சதவீதமும் ஒன்னா ஒரே மாதிரியே அணுகப்பட வேண்டும். நீங்க சொன்னது நான் பிஜேபி கூட 2021 கூட்டணியில் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. அப்போ அதே ஸ்டேட்டஸ் கோ. சரி. திமுக மேல அப்போ அதிருப்தி இருந்துச்சா? இல்ல, அதிமுக மேல தான் அதிருப்தி இருந்துச்சு. சரி. அப்போ எந்த இப்போ கூட வரும்? திமுக அதிருப்தியாக தான் கூட வரும். அந்த நேரத்திலும் பிஜேபி கூட்டணி கேள்வி. அடுத்தது என்ன சொல்ற? அப்ப என்ன கேள்வி? நீங்க பிஜேபி இல்ல, ஒரு நீங்க சொன்ன இடம் கரெக்ட். அதிமுக மேல அதிருப்தியே இல்லன்றீங்க. எப்ப 2021 தானே சொல்றீங்க? அதிமுக மேல தான் அதிருப்தி, திமுக மேல இல்ல. சரி. ஆனா பிஜேபி கூட கூட்டணி தான். பிஜேபி கூட கூட்டணியில் தான் 33%. அடுத்தது இந்த அது கூட எது சேருதுன்னா பிஜேபி கூட்டணி நெருடல் கிடையாது. பிஜேபி கூட்டணி 2021 இருந்துச்சு. இப்ப கூட எது நெருடல் சேருதுன்னா திமுக மேல இருக்கிற அதிருப்தி. சரி. அப்ப 24 பாஜகனால நமக்கு ஒன்னும் பலவீனம் இல்லைங்கிறதை தொடர்ந்து இருந்திருக்கலாமே. இன்னொன்னு சொல்றேன், நீங்க நாடாளுமன்ற தேர்தல் அடுத்தது பிஜேபியை சரி நம்ம ரொம்ப குறைச்சும் மதிப்பிட முடியாது. இப்ப திராவிட சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம், திராவிட திமுகவும் திராவிட அதிமுகவும் இல்லாமல் அதே பிஜேபி 2014 18.8% தமிழ்நாட்டில். சரி. 2014 அப்ப ஜெயலலிதாவும் இருக்கிறாங்க, கலைஞரும் இருக்கிறார். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 2024 திராவிட திமுகவும் இல்ல, திராவிட அதிமுகவும் இல்லாம தான் பிஜேபி கூட்டணி 18.28 வாங்கியிருக்காங்க. யார் வாக்கு அது? யார் வாக்கோ சார்? பிஜேபி வாங்கியிருக்காங்களா இல்லையா? 2014 யார்? பிஜேபி தனித்து போட்டியிட்டு வாங்கின சதவீதத்தை நம்ம பேசணும்னா அது லாஜிக். இப்ப திமுகவும் தனித்து போட்டியிட்டு அங்க இருந்தாரு, டிடிவி தினகரன் இருந்தாரு. திமுக அதே மாதிரி தான் 2014 சொல்றீங்க. இப்ப திமுகவும் தனித்து போட்டியிட்டு வாங்கின சதவீதம் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு விவாதத்துல இல்ல அது பாஜகவா வாங்கின வாக்கு இல்ல, அங்க டிடிவி இருந்தாரு, ஓபிஎஸ் இருந்தாருன்னு பேசுறதும் அதிமுக சார்பு பேச்சாளர்கள். இப்பவும் பேசிக்கலாம். இப்ப இல்ல இல்லங்க பாஜக ஒண்ணும் அப்படி குறைச்சு இல்ல. இப்ப நம்ம சொல்லிக்கலாம் திமுக விழுந்த ஏதாவது ஒரு இல்ல திமுக டிக்ளரேஷனுக்கு வரும். திமுக விழுந்த ஓட்டு கலைஞர் மறைவுக்கு பிறகு மதிமுக என்ற கட்சியின் அடையாளத்தோட விழுந்த ஓட்டால அங்க வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸோட அடையாளத்தோட விழுந்த ஓட்டால வெற்றி பெற்றது. இது பாஜகவுடைய செல்வாக்குனால வாங்கின வாக்குன்னு நீங்களே திரு வில்சனே இத அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா இந்த விவாதத்தை வேற திசையில திருப்பிடலாம். விவாதம் எல்லாரும் பேசலாம். அதுக்கு எந்த ஆதாரமும் இருக்குதா?
அதாவது அவர்கள் ஓட்டு இல்லைன்னு சொல்றதுக்கும் ஆதாரம் இருக்குதா, அவர்கள் ஓட்டு தான் சொல்றதுக்கும் ஆதாரம் இருக்குதா? நம்ம எதிர்த்து பேசுவோம் அவர்கள் ஓட்டு இல்லைன்னு. ஓபிஎஸ் டிடிவி இருந்தாருன்றது எல்லார் கண்ணுக்கு தெரிஞ்சது தானே. அங்க ஓபிஎஸ் டிடிவி அதே மாதிரி தான் திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் இருந்தாங்கன்னு எல்லார் கண்ணுக்கும் தெரியுது இல்ல. இல்ல நீங்க பாஜகவுடைய தனித்த செல்வாக்குன்னு சொல்றதுனால இந்த கேள்வி. தனித்த செல்வாக்கு இல்ல. இப்ப திமுக, அதிமுக, திராவிட, இப்போ நம்ம செந்தில் சொல்லும்போது என்ன சொன்னாரு, திராவிட இந்துத்துவான தமிழ்நாட்டு மக்கள் வெறும் திராவிடம் தான் பார்ப்பாங்க. சரி, இப்ப நம்ம கேசிபி என்ன சொன்னாரு, அதேதான். அதே திராவிடத்துல அதிமுக தான் பார்ப்பாங்க. அப்ப திராவிடத்தை பார்க்காம ஏதோ ஒரு வகையில ஆல்டர்னேட்டிவ் பாக்குறவங்க ஒரு 18% இருக்குதா இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கே நீங்க சரியா வந்துட்டீங்களே. அப்போ திமுக இந்த பக்கம் வலதுசாரி அரசியலுக்கு எதிரான, இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கூர்மைப்படுத்தும் போது, இந்த பக்கம் நீங்களே பாஜக வளருதுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதானே பிற களம் மேல போகும். இவங்களுக்கு இடையில தானே போட்டியா மாறும். ஏடிஎம்கேக்கான ஸ்பேஸ் என்னன்றதான முதல் கேள்வி. அதாவது வளருது வளரலன்றது மக்கள் கையில தான் இருக்குது. சரி, இப்ப மக்கள் 18% போட்டது பொய்ன்னு சொல்றீங்களா? நான் என்ன கேக்குறேன், மக்கள் போட்டது பொய். ஓகே ஓகே, சரி சாமிநாதன். ஓகே ஒரே ஒரு நொடி. நான் சாமிநாதன் கை உயர்த்திட்டே இருந்தாரு. சொல்லுங்க ஒரு நொடி தான் சார். இல்ல இப்ப வில்சன் சார் குறிப்பிட்ட ஒரு இடம் முக்கியமான இடம் சார். 2014 தேர்தலை குறிப்பிட்டாங்க. பாஜக 18% ஓட்டு எடுத்துச்சு, 2 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு மோடி எதிர்ப்பு. மோடியா இந்த லேடியான்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் செய்ததுதான் அன்னைக்கு அதிமுகவை 37 தொகுதிகள் ஜெயிக்க வச்சுச்சு. திமுக அன்னைக்கு ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியாம போச்சு. அவ நீங்க அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு அரசியலை அதிமுக அன்னைக்கு வீரியமா பண்ணாங்க 2014. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. வெற்றியும் சொல்லல, அந்த 18% அங்கீகாரம் பண்றீங்க. அவர் சொல்ல வர்றது சாமிநாதன், நாம் தமிழர் 8 எடுத்திருக்காங்க, அங்கீகாரமா இல்லையா? ஒரு வில்சன் சார், ஒரு நொடி. திரு சாமிநாதன் அவர் என்ன சொல்றாருன்னா, வில்சன் சார், திராவிட திமுக அங்க இருக்கு, திராவிட அதிமுக இருக்கு, ரெண்டும் களத்துல இருக்கிற போதே தான் பாஜக கூட்டணியாக 18% வாங்க முடிஞ்சிருக்குன்னா அவங்க செல்வாக்கு இருக்கு, அவங்க செல்வாக்கு உயருதுங்கிறத தவிர்த்துட்டு எப்படி அரசியல் பண்ண முடியும்னு கேக்குறாரு. இல்ல அது நாடாளுமன்ற தேர்தல் சார். நீங்க தான் பிரதமர் வேட்பாளரே காட்டாத ஒரு தேர்தல். 20% ஓட்டோட நீங்க சுருங்கி போக காரணம் உங்கள்ட்ட பிரதமர் வேட்பாளரே இல்ல, கட்சியினர் மட்டும் தான் ஓட்டு போட்டாங்க. சரி, நீங்க 2 பேருமே சொல்லுங்க, குறுக்கிட்டீங்க. அதாவது செந்தில் பேசிட்டமா, அவர் கேட்டாரு, நான் வரேன் திருப்பி அதே தான் சுருக்கமா முடியுங்க. பொன்வில்சன் சார் திமுக வாக்குகள் குறைந்திருக்கிறது என்பதற்கான ஒப்பீட்டை ஆப்பிளையும் கொடுக்குறாரு. அதிமுக வாக்குகள் உயர்ந்திருக்கிறதுங்கிறதுக்கு ஆப்பிளையும் ஆரஞ்சும் ஒப்பிடுறாரு. நீங்க 2 பக்கமும் ஆப்பிளையும் ஒப்பிடுங்க, இல்ல ஆரஞ்சு ஒப்பிடுங்க. இப்ப ரொம்ப சிம்பிள். நீங்க 2016 தேர்தலோட 2021 தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதா குறைஞ்சிருக்குதா? பிராக்டிகலா பேசுங்க. 2016 தேர்தலில் அதிமுக ஓட்டு என்ன? 41.3. நீங்க 2021 உங்களுடைய ஓட்டு என்ன? குறைஞ்சிருக்கான செஞ்சிருக்கு. அப்ப நீங்க கூடி இருக்குங்கிறத எதை காட்டி ஒப்பிடுறீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலோட கூடி இருக்குதுங்கிற இடத்துக்கு வரீங்க. அங்க திமுக சொல்லுகின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தலோட குறைஞ்சிருக்குன்னு வரீங்க. திமுக ஒப்பிடுகின்ற பொழுது நீங்க 2016 தேர்தலில் திமுக வாங்கின வாக்கு என்ன, 2021 தேர்தலில் திமுக வாங்கின வாக்கு, அதுதானே ஒப்பிடணும். இது என்ன சார் இது? சார் அதிமுக ஒப்பிடும்போது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஒப்பிடுறாரு. திமுக ஒப்பிடும்போது 2016 சட்டமன்ற தேர்தல் 2016 சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்ற சொல்றேன். நான் முழுசா சொல்றேன். 2016 திமுக கலைஞர் கருணாநிதி தலைமையில இருந்துச்சு. அதே திமுக அப்படியே சுளையா இப்போ கலைஞருடைய மகன் ஸ்டாலின் தலைமையில் அது ஒண்ணும் குறையல. ஆனால் அதிமுக சிதைந்து விட்டது எல்லாம் சொன்னீங்கல்ல. இல்ல அதற்கு பிறகுதான் இருக்கிற வித்தியாசம். இல்ல சார், ஒரு தேர்தல்ல இல்ல, பல தேர்தல்கள்ல பாஜக எதிர்ப்பு தான் நரேட்டிவ்னு சொல்லி ஒரு கட்சி ஜெயிச்சிட்டே இருக்கு. 26 ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலையும் பாஜக எதிர்ப்பு தான். அவங்க தாவேக்காவை பொருட்படுத்தவே இல்லை, அதிமுகவையும் பொருட்படுத்தல. இந்த தேர்தலுக்கு இதுதான் நரேட்டிவ்னு செட் பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு கை கொடுக்கிறதுனால தானேங்கிறது முக்கியமான கேள்வி. நான் வரேன், நீங்க பதில் சொல்லலாம். சுருக்கமா சொல்லுங்க, நான் இடைவேளைக்கு போயிடுறேன். அதிமுக இதை உடைக்கணும். இதை உடைக்க முடியாம போறதுக்கே காரணம் என்னன்னா, அதிமுகவில் முதல்ல அந்த சித்தாந்த அரசியலை நான் பேசினேன், பாஜகவுக்கு எதிரான நிலைன்னு நீக்கப்பட்டேன். ஒருங்கிணைப்பை செங்கோட்டையன் பேசினாரு, நீக்கப்பட்டார். அப்ப யாருமே ஒரு அந்த கருத்தியல் அரசியல்னு முன் எடுத்தாலே அவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று. அடுத்தது, பாஜகவை அவர்கள் வளர்ச்சியை தடுக்கணும் என்று நம்ம அதை போய் தடுக்கணுங்கிறது இல்லை. திமுக வளர்ச்சியை தடுக்கணும், அவங்க பாஜக எதிர்ப்பை கட்டமைக்கிறாங்கிறது இல்லை. அதிமுக திராவிடத்தை முன் எடுத்தால் நீங்க பாஜகவை விட ஒரு படி மேல நின்று
இலைமறை காய்மறையாக நம்ம அவங்களோட கூட்டணியில இருந்தாலும் பாஜக ஒரு படியா திமுக ஒரு படியா? சித்தாந்தம் இப்ப இந்த தேர்தல் இருக்கு, இது எல்லாமே அமித்ஷா பாத்துக்குவாரு, டெல்லியில பேசி முடிச்சுப்பாங்க. என்டிஏக்கு இன்னைக்கு அண்ணாமலை பேட்டி கொடுத்திருக்காரு, என்டிஏல யார் கூட்டணி யார் இல்ல அதை விரிவுபடுத்துவதை பாஜக தலைமை முடிவு செய்யணும். இதை எடப்பாடி பழனிசாமியே முன் எடுத்து களம் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஆனதுதான். இந்த கட்சியிலிருந்து பிரிந்தவர்களோ நீக்கப்பட்டவர்களோ சமரசத்தை நாங்க பேசிக்கிறோம், நாங்க ஒற்றுமைப்படுத்துகிறோம். இடைவேளைக்கு போறேன். ஓகே, அப்ப திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்திட்டா போதுமா? திமுக எதிர்ப்பை அதிகமா ஜாஸ்தி பண்ணிட்டு இந்த தேர்தலுடைய களத்தை பாஜக திமுக என்று அமைய விடாமல் அண்ணா திமுக திமுகன்னு அமைக்கணும். அதுக்கு பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியில வரணும், வந்தா மட்டும் தான் முடியும். அதை ஒத்துக்கிறாரா? நான் வரேன் சார், இடைவேளைக்கு நான் வரேன். உங்ககிட்ட பாஜக வச்சுக்கிட்டே செய்யலாம்.